ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி பிரியாணி. அது குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன், ஆயில் ஊற்றிட்டேன். ஒரு அன்னாச்சி பூவு, ஒரு 4 கிராம்பு, சீரகம், 2 ஏலக்காய், சோம்பு 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை பிடிச்சி 10 வெங்காயம் ஆட் வச்சுக்கிறேன், அதே ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதங்கியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு குடி கொத்தமல்லி, ஒரு குடி புதினா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணியாச்சு, நல்லா வதக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 அழகு அரிசிக்கு 3 அழகு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொச்சிடுச்சு. இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் வச்சிடலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம்.